இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 1:9. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் கிறிஸ்துவை பற்றி கொரிந்து சபைக்கு எழுதும்போது தன்னுடைய ஊழிய பயணத்தில் நேரிட்ட உபத்திரவத்தில் கர்த்தர் தன்னை எப்படி விடுவித்தார், தப்புவித்தார் என்பதை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் எழுதியுள்ளார். 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தில் நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போகும் அளவிற்கு எங்களுடைய பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டானது. அதனால் உண்மையாகவே நாங்கள் இறந்து போவோம் என மனதிற்குள் எண்ணினோம். 9ஆம் வசனத்தில் அப்படிப்பட்டதான சூழ்நிலை எதற்காக நிகழ்ந்தது என்பதையும் கூறுகிறார். எதற்காகவென்றால், எங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதை நாங்கள் உணரும் பொருட்டு இது இவ்வகையில் நடந்தது என்கிறார். மேலும் இந்த அனுபவம் தன்னுடைய சொந்த பிலத்தையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் நம்பியிராமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக நிகழ்ந்தது என்று பவுல் புரிந்து கொண்டார், நமக்கும் தெரியப்படுத்துகிறார். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், சோதனைகள், அவநம்பிக்கையான சூழ்நிலைகள், வேதனைகள் போன்றவற்றை சந்தித்துக் கொண்டு கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதனை பயன்படுத்தி உங்கள் சொந்த பிலன், ஆற்றல், தன்னம்பிக்கை போன்றவைகளை நீங்கள் நம்பியிராமல் மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழும்பச் செய்த தேவனுடைய வல்லமையில் நீங்கள் முழுமையாய் நம்பியிருக்கும்படி உங்களை உருவாக்குகிறார். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது உங்களுக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் அவர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.